அழகாக இருக்குது. ஸ்மெல் நல்லா மூக்கில் தொலைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னீர் வந்து போட போகிறோம். நறுக்கி வச்ச பன்னீர் அதில் போட போகிறோம். ஸோ பன்னீர் நல்லா இப்படி அழகாக உடையுது பார்த்தீங்களா. வெல்கம் டு ருசி வீடு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி டிஷ்ஷஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பன்னீரில் கிரேவி மசாலா செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான 200 கிராம் பன்னீர் வாங்கியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் நறுக்கின தக்காளி, கொஞ்சம் பெரிய வெங்காயம், ஒரு மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது வந்து கொடை மிளகா. ஆமாம், இந்த இது வந்து என்ன அரைச்சிருக்கீங்க? தேங்காய் கொஞ்சம் 2 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள், அதோட சீரகம் கொஞ்சம், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், அதில் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இஞ்சி பூடு, ஓகே, இஞ்சி பூடு எல்லாம் சேர்த்து ஒன்றா அரைச்சாச்சு. ஓகே, இதெல்லாம் போட்டு அரைச்சி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ இது வந்து மிளகா பொடி, இது வந்து பெருஞ்சீரகம், தாளிக்கிறதுக்காக பெருஞ்சீரகம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்க்குறோம். 2-3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பன்னீர் இருக்கிறனால நம்ம வந்து எண்ணெய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாகவே சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம். ஆள் பொறுத்து நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் நம்ம இதில் சேர்த்துருக்கோம். ஓகே, பெருஞ்சீரகம் போட்டு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் எடுத்துக்கிட்டு ஒரு வெங்காயம் இதில் போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து தாளிக்கிறோம். அதேமாரி ஒரு மிளகாய், தக்காளி போடணும். ஒரு தக்காளி போட்டு இப்போ எல்லாம் சேர்த்து வதக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக வந்து அடுப்பு ஓரளவுக்கு இந்த பதத்தில் வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு கொடை மிளகாய் கையளவு உள்ளது போடுறோம். கருவேப்பிலை இந்த அளவுக்கு எடுத்து போட்டுக்கிறோம். அதே ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கறி மசாலா பட்டை பொடி, ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் மிளகா பொடி, நம்மளுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய், மல்லி இதெல்லாம் போட்ட பேஸ்ட்டு, ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் சேர்த்து கிண்டிக்கணும், கலக்கிக்கணும். இதில் வந்து கறி மசாலா பொடி சேர்த்துருக்கோம். அதேமாதிரி மிளகா பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அது போக நம்ம வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கொடை மிளகா எல்லாம் சேர்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அளவுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்து 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம், கல் உப்பு. நல்லா ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா அதான் வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிக்குது பாருங்களேன். சூப்பராக நல்லா அரோமாவாக நல்லா இதாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போவே மசாலோட ஃப்ளேவர் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்மெல் நல்லா மூக்கில் தொலைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னீர் வந்து போட போகிறோம். நறுக்கி வச்ச பன்னீர் அதில் போட போகிறோம். ஸோ கொத்தமல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். அது வந்து நல்லா டேஸ்ட்டுக்காக. ஸோ நம்ம 200 கிராம் பன்னீர் ஃபுல்லாகவே அதில் போட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பன்னீர் நல்லா வெந்து நல்லா நைஸாக இருக்குது. ஸோ ஒரு பன்னீர் வேணால் நான் செக் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம முடிக்கிறப்ப கொஞ்சம் கொத்தமல்லி லைட்டாக தூவிட்டு மேலே வந்து கீழே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ பன்னீர் நல்லா இப்படி அழகாக உடையுது பார்த்தீங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து அந்த ஒரு பன்னீர் வந்து எப்படி இருக்குது டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக நல்லா சாஃப்ட்வேர் நல்லா இதாக இருக்குது. நல்லா கரையுது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் நல்லா வீட்டில் யூஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மூடி கூட வச்சிடலாம்.
ஸோ இது போன்ற நல்ல ஒரு சமையல் வீடியோக்கள் வந்து நீங்கள் வேணும், உங்களுக்கு ஏதாவது டிஷ்ஷஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த டிஷ்ஷஸுமே ட்ரை பண்ணுவோம். ஸோ ருசி வீடை நீங்கள் எப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்னால தான் நாங்கள் மேக் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஒரு வீட்டு முறையில் அம்மா சமையல் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.